தேவனுக்கே துதி கனமை உண்டாவதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நண்பர்கள் உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு நாம் தலை தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வருகிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள். கர்த்தருக்குள் விசுவாசி. இந்த நாளிலும் சங்கீதம் 48 நாம் தியானித்து வருகிறோம். நாம் ஒவ்வொரு சங்கீதத்தை தியானிக்கும் போது அதிலிருந்து ஆழமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது வசனங்களை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தில் நமது பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Great is the Lord, our and most worthy of praise in the city of our God is holy mountain. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவரே பெரியவர். இந்த உலகத்துல மனுஷன்தான் தன்னை பெரியவனா காட்டிக்கிறதுக்காக என்னெல்லாமோ செய்யறான். அரசியல்ல சேர்ந்தா நான் பெரியவனா மாறிடலாம் நினைக்கிறான். அரசியல்வாதிகிட்ட போய் அரசியல்ல சேர்ந்தா பெரியவனா மாறிடலாம்னு நினைக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் மாத்திரம் பெரியவர் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ள என்னெல்லாமோ செய்யறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது தேவனுடைய நகரத்திலும், தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது எருசலேம் நகரத்தை குறிக்கிறது. தேவனுடைய நகரம் எருசலேம் ஆகும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தொடங்கியது எதுவோ அதை கால முடிவில் புதிய எருசலேமில் அவரை நிறைவேற்றுவார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்திலே, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். Within your temple, O God, we meditate in your unfailing love. உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய கிருபை, ஆங்கிலத்திலே லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய அன்பை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே உம்முடைய கிருபையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, 10ஆம் வசனத்திலே, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பெரிதும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உமது வலதுகரம், your right hand is filled with righteousness. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியுள்ள தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே 14ஆம் வசனத்திலே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, for this God is our God forever and ever. மறுபடி சொல்கிறேன், for this God is our God forever and ever. He will be our guide even in the end. முடிவு பரியந்தமும், மரண பரியந்தமும் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறார். எண்டு முடிவு பரியந்தமும், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். சதா காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எவர் அண்ட் எவர். சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் சதா காலங்களில் எல்லா நாளும் நம்முடைய தேவன். ஆகவே இந்த தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you for God bless you.